இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் அப்படின்னு இருந்த பேரை இன்னைக்கு நாம மாற்றிருக்கோம். இந்த 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் அடியனுடைய நாம மாற்றிருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரான் அப்படின்னு சொல்லி நேம மாற்றிருக்கோம். இன்னைக்கு இந்த 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் விஸ்வாமித்திரருக்காக பெருமை, அவருடைய செஞ்ச பெருமைகளை நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் அது ஈடாகாது. என்னாலும் அடியனுடைய ஒரு சின்ன வேலை என்ன கேட்டிங்கன்னா, விஸ்வாமித்திரருக்காக குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழா. இந்த குரு பூஜை விழாவில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1008 வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணுறோம். அதே அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1008 படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம் விஸ்வாமித்திரருக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய யாகம் பண்ணுவோம். வேள்வி காலையிலேருந்து ஒரு 5 மணி நேரம் வேள்வை பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வரைக்கும் 108 கிலோ ருத்ராட்ச அபிஷேகம் சாமிக்கு பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அபிஷேகங்களை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் அல்லாத மனிதர்களை தேடி நாங்களாம் டைரக்டா போய் மாமனிதர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு நல்ல சேவை பண்றாங்க அப்படிங்கிறத தேடி எடுத்து அவங்களுக்கு பிரம்மரிஷி விஸ்வாமித்திர அவார்டு அதாவது விருது வழங்கி அவங்களை கௌரவிச்சுட்டு இருக்காங்க. அந்த விருது பார்த்தீங்கன்னா காமதேனு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ அந்த காமதேனோட வெயிட் வருங்கய்யா. அது பஞ்சலோகத்தில் பண்ணினது. அதை நாங்கள் எல்லாரும் பெரிய மாமனிதர்களை தேடி சிறப்பு விருதுனா சிறப்பு நல்ல அதாவது திறமையா வேலை செஞ்ச இந்த உலகத்துக்காக நல்ல சேவை புரியலுக்கு நான் அந்த அவார்டு கொடுக்குறேங்கய்யா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 பேத்துக்கு அன்னம் விருந்து வைப்போம். தலவாழை இலையில போட்டு சாதாரண சாப்பாடு இல்லைங்க, நல்ல சாப்பாடு. அதாவது சாப்பாடு, ரசம், புளிக்குழம்பு, வடை, பாயாசம், அப்படி பப்படத்தோட நாங்கள் இந்த பூஜை அன்னம் விருந்து பண்றோம். அன்னதானம் பண்றது இல்லை, அன்னம் விருந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே மக்கள் இங்கே போயிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வேலை காரணமா இவ்வளோ பேர் இன்னைக்கு சிறப்பாக பூஜையை பார்த்துட்டு மகிழ்ந்துட்டு போயிருக்காங்க.